இடத்துல தாங்க அந்த ஒரு டெஸ்ட் இருக்கு சிஎஸ்கேக்கு. டெஸ்ட் தான் இருக்கு சிஎஸ்கேக்கு. ஹேட்ரிக் அப்படின்னாலே இப்போ புதுசா ஒன்று பிடிச்சிருக்கோம். அது இல்ல பத்ரன். அதாவது சர்ஃப்ராஸ் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சொல்லுவார், அவர் வீட்டில் இடம் இல்லாதனால அப்படியே அந்த ஒரு பின்னாடியே ஆடி பழகிருக்காராம் நிறையா வாட்டி. அதனால தான் இந்த ஷாட்ஸ் அவரால் அருமையாக ஆட முடியுதுங்க. அப்போ அவர் எவ்வளோ பணக்காரனாலும் சின்ன வீட்டிலே இருக்கட்டும். இப்போ இவர் ஒழுங்கா விளையாடினா டீமை திருப்பி கேட்குமா 14 கோடியா? அதெல்லாம் கிடையாது, எப்படினாலும் கிடைக்கும். அப்படியா? பரவாயில்ல, இந்த ஆஃபர் எனக்கு பிடிச்சிருக்கு. படத்தில் எப்படி படம் ஓடினா தான் காசா இல்லை? இல்லை, முன்னாடியே வாங்கிப்பாங்க. பேராசை பெருநஷ்டம் அர்ஜய். இந்த சிஎஸ்கே டீமுக்கு 200 210 தான் ஒரு ரியலிஸ்டிக்கு. 240 250லாம் யோசிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆடுக டூபே. அவரே யோசிச்சிருக்க மாட்டார், யாருமே யோசிக்க மாட்டாங்க. நம்ம தான் சும்மா பேசினு இருப்போம். அதெல்லாம் செட் ஆகிட்டாருங்க டூபே. 22 பந்து ஆட்டாரு. இப்போதைக்கு பந்து நல்லா ஃபுட்பாலர் போலே தெரியும். அவருக்கு ஃபுட்பால் பிடிக்கலன்னா, பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, பாவம் பின்னாடி பிளேயர் இல்லைன்னா அவருக்கும் ப்ரெஷர் இல்லை. சாரி, ப்ளஷர் இல்லை, ப்ரெஷர். வாய் கண்ணதாசா காளிதாசான்ற மாதிரி. நேருக்கு நேர் ஒரு படம் வந்தது இல்லை? விஜய் மற்றும் சூர்யா தானே அந்த படம்? என்ன ப்ரோ ஞாபகம் இருக்கு? சூர்யா அண்ட் விஜய், ரைட்? ஆமா, ரைட்? வாவ், சச் அ லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பத்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒய்டின் மேல் முறையீடு பண்ணுங்க. இல்லை அப்படி கிடையாது. ஒரு ரிவ்யூ வேஸ்ட்டாக போச்சுன்னா ஓனர் கிட்ட பதில் சொல்லணும். நீங்கள் சொல்லுவீங்களா? பார்ட்னர்ஷிப் நல்லா மலருதுங்க. ஏன் மலர்ந்துச்சு ஆல்ரெடி. மலர் செடியாயி, அந்த செடி கொடியாயி மரமாயி நிற்குது 82 ரன்னில். சரி, மலர் எப்படி செடி ஆகும்?